ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோவை தப்பாக நினச்சிருப்பா. அதுக்காக அவங்ககிட்ட சாரி கேட்கலான்னு போனாலும் அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவளுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் போல். ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி அவனை தப்பாக நினச்சிட்டமே, அவன் மேலே எந்த தப்பு இல்லை, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால எனக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனாலும் நான் அவனை சந்தேகப்பட்டு அப்படிலாம் பேசிட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அவனுமே ரூமுக்குள்ளே வரான். அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னை மன்னிச்சுட்டு, நான் அவனை ரொம்பவே தப்பாக பேசிட்டேன், நீ எனக்கு உண்மையாக தான் இருந்திருக்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அவன் கேட்குறான், எனக்கு ஒரு விஷயம் புரியல பூனம், என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுங்கும் போது இதுக்கு முன்னாடிலாம் உனக்கு நான் பொண்ணுங்க கூட பழகும் போது பேசும்போது இல்லை, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கூட உனக்கு கோவம் வரல. ஆனால் இப்போ நீ என் மேலே உரிமையோடு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை எனக்கும் உனக்கும் கல்யாணமாக போதே அதனால என் மேலே கோவப்படுறியா, இல்லை உன் மனசில் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா. டக்குன்னு அவள் விலகி வந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல. உங்ககிட்ட தான் கேட்குற, பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் கொஞ்சமும் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவனை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடுறா. தான் உன்னை காதலிக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி கோவம் வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லிட்டா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த வயலை காணோம். சரி, நம்ம கனவு தான் கண்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவனே உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். ரெடி ஆகிட்டு வந்துட்டான் போல். டக்குன்னு ஃபோட்டோஸை மறைக்கும். என்ன மறைக்கிற, என்கிட்டேருந்து காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டாலும் அவள் கொடுக்க மாட்டேங்கிறா. இப்போ காமிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் மறைச்சது ஃபோட்டோவை மட்டும் இல்லை, அவள் சின்ன வயசுலேருந்து டைரி எழுதிக்கிட்டு இருப்பா. ஸோ அதையும் தான் மறைச்சி வச்சிருக்கா. எங்கே அதை பற்றி படித்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் கொடுக்க மாட்டேங்கிறா. இவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ தங்கச்சிக்காரி வந்து பார்த்துட்டு, அட இன்னும் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகலப்பா, என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கூட சேர்ந்து இவன் போயிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணனும் இவனோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வேலை விஷயமா பேசிகிட்டு இருப்பாங்க போல். அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து அந்த மொரட்டு பைய இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெயினாக டார்கெட் பண்ணுறது அவனோட பெரிய பண்ணை தான். ஏன்னா அவரால் தான் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான். ஸோ அதனால் கொலையே பண்ணுறதுக்காக இங்கே தூரத்துலேருந்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை அந்த பக்கமாக நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அங்கே நின்றுக்கிட்டு எய்ம் பண்ணுறது ஹீரோ தான் அப்படிங்கிறதெல்லாம் இவன் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு துப்பாக்கி அந்த பக்கம் கையில் யாரோ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத மட்டும்தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த எய்ம் நேராக அப்பாவை நோக்கி தானே வருது. அப்பாவை யாரோ கொலை பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவன் ஷூட் பண்ணிடுறான் போல். இவனை அப்பா மேலே கீழே விழுந்துட்டான். மொத்த பேர் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா எந்திரிக்கிறாரு. அவரோட ஷோல்டர்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை எழுப்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட உடம்புல தான் குண்டடிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இதை யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பார்க்கும்போது இவளோட கண்ணில் அந்த பைய பட்டுறான். சுட்டது இவன் தாங்கிறது நம்ம ஹீரோயினி பார்த்துட்டா. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே பார்க்கல. உடனே எதிரி பயலுங்க தான் ஏதோ சுட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருமே கண்ணை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுறாங்க. அந்த பக்கத்துலேருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு மாறி மாறி 2 பேருக்கு நடுவில் துப்பாக்கி சண்டை பயங்கரமாக நடக்குது. நம்ம ஹீரோ ஒன்றும் சும்மா இல்லை, குண்டடிப்பட்ட அந்த நிலமையில கூட அவனுமே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் நிற்கிற பைய முழுக்க முழுக்க நம்ம ஹீரோ இப்போ எய்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை நம்ம ஹீரோயினி நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. உடனே இவ பயந்து போயிட்டு அவனுக்கே கால் பண்ணி, எதுக்காக இப்போ உன் தம்பியை நீ கொலை பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவன் ஒன்றை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான், எனக்கு கிடைக்காத ஒன்றை அவனுக்கு மட்டும் நான் கிடைக்க விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன நினச்சான்னு தெரில, இவ ஒரு கண் எடுத்து தான் தலைமையில் வச்சுக்கிட்டு, நீ மட்டும் இப்போ அவனை ஷூட் பண்ண அப்படின்னா உனக்கும் நான் கிடைக்க மாட்டேன், என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் உடனே பதறி போயிடுறான். இல்லை அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினி மேலே அவன் உசிரே வச்சுருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் ஒரு கண்டிஷனை சொல்கிறான். இங்கே பாரு, இப்போ நான் இவனை உயிரோட விட்டுட்டேன், ஆனால் நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அவனோட சாவு என் கையில் தான், அவனை என்னைக்கா இருந்தாலும் நான் சாகத்தான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் நீ அவனை இல்லை என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காதலனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா போல். அதுக்கப்புறமா தான் அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறான்.
இப்போ மறுநாள் ஆயிடுது. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்குமே கல்யாணம். இன்னைக்குன்னு பார்த்து அந்த பையன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும். இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணமாக போகுது. அதனால பார்லருக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டு தான் இருந்து கிளம்புறா. அதாவது என்னன்னா, இவளோட சின்ன வயசு டைரி இருக்கு இல்லையா, அதை இத்தனை நாளாக நம்ம ஹீரோ கேட்கும் போது கொடுக்கல படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அவனோட ரூமில் வச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கா போல். இவன் வந்து பார்க்கும்போது அந்த டைரி அங்கே இருக்குது. இது பூனமோட டைரியாச்சே, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் அவன் படிக்க படிக்க அப்போ தான் தெரியுது, சின்ன வயசுலேருந்தே இவ அண்ணங்காரனை எல்லாம் நம்மளை தான் இவ காதலிச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் இவன் படிக்கும் போது நம்ம ஹீரோயினே நேரடியாக வந்து தன்னோட காதலை சொல்கிற மாதிரி இவன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு அழுகையே வந்துடுது. ஏன்னா எந்த பொண்ணுமே நம்மளை இந்த அளவுக்கு நேசிக்கலையே, ஜஸ்ட்டு பணத்துக்காக தானே தான் கூட பேசியிருக்காளுங்க பழகியிருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால் முறையாக தன்னை ஒரு பொண்ணு காதலிக்குது, அது வேற யார் இல்லை தன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். உடனே நம்ம ஹீரோயினியோட வீட்டுக்கு தான் போகிறான் ஹீரோயினியை தேடி. ஆனால் அம்மா சொல்லிடுறாங்க, அவள் இங்கே இல்லையேப்பா, பியூட்டி பார்லர் போயிருக்கா, உன்னோட பாட்டி உன்னோட தங்கச்சிங்க எல்லாரும் தான் சேர்ந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பியூட்டி பார்லரை நோக்கி பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயினியும் பியூட்டி பார்லருக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் மீறி நம்ம ஹீரோயினி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும். அது எப்படி போக போகிறா அப்படிங்கிறது தெரியல. அந்த பையன் கரெக்டாக கால் பண்ணுறான். இவளும் ஓரமாக போய் பேசுகிறா. ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவளும் அங்கே போயிடுறா. அங்கே ஒரு ஏதோ பாம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பான் போல, ஸ்மோக்கிங் பாம்பு. அதை எடுத்து இப்போ நீ அங்கே இருக்கிற எல்லாருக்கு முன்னாடி தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளும் வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கு முன்னாடி அந்த ஸ்மோக்கிங் பாம்பை தூக்கி போட்டுடுறா. ஒரே புகமூட்டமாக கிளம்புது. எதிர்த்தாப்புல பார்த்தா அந்த பையன் வந்துகிட்டு இருக்கான் இவளை கூட்டிட்டு போறதுக்காக. தன்னோட கடந்த காலமே தன்னோட கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதாவது கடந்த காலத்துல இவன் எவ்வளோலாம் கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், அது எல்லாமே அவளோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக போறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியே கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். உடனே இவ பயந்து போயிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. ஆனா அவன் இங்கிருந்து கிட்ட வந்தவன் இவளை அப்படியே மெதுவா தொடறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். டக்குன்னு அவளும் கண்ணை மூடிடுறா. ஆனா அவனோ அவளோட நெத்தி சுட்டி சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். கிளம்பலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த பார்லருக்கே வரான். வந்து பார்த்தா மொத்த பேர் வெளியே நிற்கிறாங்க. பூனம் எங்கே அப்படின்னு கேட்டால், நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம்ப்பா, அவளை காணோம், உள்ளே வேற போகிறதுக்கு ஒரே புகையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இவன் உடனே உள்ளே வந்து தேடி பார்க்குறான். சுற்றி முற்றி அவளை காணோம். அப்புறம் அங்கே கவனித்து பார்க்கும் போது தான் தெரியுது, அந்த பார்லருக்குள்ளேயே சீக்ரெட்டாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்து கொல்லப்புறமாக பார்த்தா நம்ம ஹீரோயினியை அந்த பையன் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவனும் பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். பூனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே. ஆனால் இவன் இந்த மாதிரி ஓடி வர்றது அந்த முரட்டு பயலுக்கு பிடிக்கல. இவனோட கதையை நான் இப்போவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சுட்டு அவனை ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ஷாக் ஆகிடுறா. அவனை தடுத்து நிறுத்துறா. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ அவனை கொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தல, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் கண்ணத்துக்கு ஓரமாக வச்சுவிட்டு காரை இருந்து ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவன் நடு ரோட்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மாதிரி அந்த பையன் நம்ம ஹீரோயினியை கடத்திட்டு போன விஷயம் தங்கச்சிக்காரிக்கும் பாட்டிக்கும் தெரியும் இல்லையா. அவங்க வந்து வீட்டில் சொல்லவும் பெரியவர் ரொம்ப கோவப்படுறாரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளை கூட்டிகிட்டு போயிருப்பான். இதெல்லாம் சரியே இல்லை, அவனை நான் இப்போவே கொண்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன், கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இவன் நம்ம ஹீரோயினியை ஒரு மலை கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா மாமியாருக்காரி ஆல்ரெடி கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டா போல. வா வா மருமகளே, உனக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அப்பாக்காரவர் தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீடு பூட்டி கிடக்கு வெளிப்பக்கமாக. இந்நேரத்தில் இவ வீட்டை பூட்டிவிட்டு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளே முடங்குற சவுண்டு கேட்குது. உடனே இவர் கதவு உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. இவரோட ஆட்கள் தான் 2 பேரை கட்டி போட்டு போனோம். அதுக்குள்ளே எங்களை இங்கே பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ அப்போ அந்த பைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவருக்குமே தெரிய வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எல்லா இடத்துலையும் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை போட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனும் கிளம்புறான் நம்ம ஹீரோயினியை தேடி. அப்போ யாரோ ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லை, இவனோட சித்தப்பா தான். சித்தப்பா என்னை தடுக்காதீங்க, உங்கள் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போனான். எங்கப்பா போவ, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பையன் மலை கோயிலுக்கு தான் பூனம் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. இவங்கிட்ட சொல்லும் போது தன்னோட அண்ணன் கிட்ட சொல்ல
சொல்லாம இருப்பாரா? அவர்கிட்டயுமே சொல்லி அவர் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கோயில்ல கல்யாணத்துக்கான எல்லா சடங்குமே நடந்துகிட்டு இருக்கு. மாலையை போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே அவனுக்கு மாலையை போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 7 தடவை சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவளோட நெத்தி குங்குமத்தையுமே வச்சாச்சு. கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோவும் கோயிலுக்கு வந்துட்டான். கோயில் வாசப்படியே ஏறி மேலே வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த பைய நம்ம ஹீரோயினிக்கு தாலியை கட்ட போயிட்டு இருக்கான். அவன் நினைச்சிருந்தா ஓடி வந்து தடுத்துருக்கலாம். ஆனா அவன் என்னடானா அங்கேயே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் இங்கே தாலியை கட்டி போடுறான். பூசாரியும் சொல்றாரு, இப்போ நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆயிட்டீங்க, போயிட்டு உன்னோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் அவனும் போயிட்டு காலில் விழ போறான். நம்ம ஹீரோயினே இந்த மாதிரி கல்யாண கோலத்தில் பார்த்துட்டு இவன் ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பூனம் அன்னங்காரனுக்கு தான் சொந்தமாயிட்டா, அன்னங்காரனோட மனைவி ஆயிட்டா. அதுக்கப்புறம் பெரியவர் மொத்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. அவருமே இந்த காட்சியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.